ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 21 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் சொல்ற மாரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த லைக்கு, அப்புறம் முக்கியமான விஷயம் கமெண்ட் செக்ஷன் அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போலாமா? ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சியாஜு இருக்காள, அவ லூசி வீட்டுக்கு போயிருப்பா. "அம்மா வீட்ல அம்மா, அப்பாலாம் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, "அவங்கலாம் வெளியில போயிருக்காங்க" அப்படிங்கிற மாரி லூசி சொல்லுவா. சரி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். "ஆமா நீ செங்லாங் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லலையா?" அப்படின்னு கேட்டோனே செங்லாங்கே உள்ள இருந்து வந்துருவான். "ஆமா என்ன என்கிட்ட சொல்லலையா?" அப்படிங்கிற மாரி அவன் வெளில வர ஆரம்பிச்சுருவான். இத பார்த்தோனே சியாஜுக்கும் சரி, லூசிக்கும் சரி 2ஆச்சு இவன் இங்க தான் இருக்கானா? அப்படிங்கிற மாரி ஷாக்கா இருக்கும். "அம்மா என்ன சியாஜு? என்ன என்கிட்ட சொல்லணும்? அம்மா நீங்க 2 பேரும் என்ன என்கிட்ட சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங்க கேட்டுட்டே வர இவங்க 2 மாத்தி மாத்தி பார்த்துட்டு நம்ம சியாஜு சொல்றா, "இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி நான் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன்ல, அதுதான் நீ வந்து லூசி வந்து உன்கிட்ட சொன்னானான்னு கேட்க வந்தேன்." அப்படின்றதுக்கு இவ என்னடா பிளேட்ட மாத்திட்டாளே அப்படிங்கிற மாரி லூசி பார்க்கறா. சியாஜு வந்துட்டு அதாவது நான் டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் செங்லாங் அப்படின்னோன அவனுக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுருது. ஸோ நம்ம லூசு லூசு இருக்காள அவன் வந்துட்டு, "ஆமா, ஆமா, ஆமா. அவ படிக்க போறா. ஸோ அதுக்கு தான் உன்கிட்ட காசு கேட்கலாம். ஐ மீன் கொஞ்சம் வெளியில போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ உன்கிட்ட எப்படி காசு கேட்க தெரியாம எனக்கு கேட்க சொன்னா." அப்படிங்கிற மாரி லூசி வேற ஒண்ணு சொல்லிர்றான். "இவ்ளோ தானே இதுக்கு தான் இப்படி பயந்தியா? இந்தா இரு நான் உனக்கு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங் வந்து காசு குடுப்பானா, "இல்ல, இல்ல, இல்ல நான் அதுக்காக சொல்ல வரல. ஆக்சுவலி நான் அப்படி சொல்ல வரல." அப்படின்னு இருக்கும்போது, "லூசி இங்க பாரு குடுக்குற காச வேணாம்னு சொல்லக்கூடாது. வா, வா, வா வாங்கிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியில தொரத்தி விட்டுருவான். ஸோ முடிச்சுட்டு வந்து லூசி படுத்துட்டு இருக்கும்போது, "டேய் நீங்க 2 பேத்துக்கு முன்னால என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அம்மா என்ன ஆச்சு? ஒழுங்காவே எனக்கு புரியல." அப்படிங்கிற மாரி செங்லாங் கேட்க, "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. அவ வந்து டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட் படிக்க போறா. அவ்வளவுதான். போ அந்த பக்கம்." அப்படின்னு அவன் தள்ளி விட்டுருவான். ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சியாஜோவும், லெட்டோ 2 பேரும் வந்து பேசிட்டே வரும்போது, லெட்டோ இன்னுமே நம்ம ஜூன் மேல கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருக்கு போல. ஜூனுக்கு வந்து கிட்டார் கிஃப்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் செலக்ட் பண்ண போறேன். வா சியாஜு அப்படின்னு சொல்லிட்டு சியாஜுவும் கூட்டிட்டு போறா. ஸோ அங்க போய் நம்ம அந்த கிட்டார் ஒண்ணு பார்த்துட்டு இருக்க, சியாஜுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். "ஆமா நீ தான் பிரேக்கப் பண்றேங்கிற. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு வாங்கி தர?" அப்படின்றதுக்கு, "இல்ல, இல்ல ஆக்சுவலி நாங்க பிரேக்கப் பண்ணாலுமே எனக்கு அவன் ஜெயிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. ஸோ அதனால தான் நான் வாங்கி தரேன்." அப்படின்றதுக்கு, "ஐயோ! இது வேறயா?" அப்படிங்கிற மாரி சியாஜு பார்த்துட்டு இருக்கா. சரி ஒரு கிஃப்ட் வாங்கி குடுக்கறனால ஒண்ணும் ஆயிர போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா ஜூனே ஃபோன் பண்ணுவாளா, ஆனா லெட்டோ வந்து எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவா. ஸோ கட் பண்ணி விட்டுட்டு இப்படி போலான்னு சொல்லி போம்போது, பின்னாடி தான் நம்ம ஜூன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ லெட்டோ எங்க போற? இரு என் ஃபோன ஏன் எடுக்க மாட்டேங்கிறன்னு நம்மள கூப்பிட்டோனே, இவ திரும்பி பார்த்துட்டு இவ பாட்டுக்கு திரும்பி போலான்னு சொல்லி போம்போது, ஜூன் வர மாரி தெரியல. வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். "சாரி என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு." அப்படிங்கிற மாரி ஜூன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா. "என்ன விட்டுடா மொதல்ல." அப்படின்னு சொல்லிட்டு காலே ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிருவா. அப்பயுமே ஒரு மாதிரி "கொஞ்சம் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ்." சொல்லும்போது, இவ பேக்க வச்சு அடிச்சடில நம்ம ஜூனோட நெத்தியில அடிபட்டுரும். ஆனா, "இங்க பாரு எனக்கு உன்ன புடிக்கல. நான் உன்ன பிரேக்கப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. "தயவு செஞ்சு கொஞ்சம் என் பேச்ச கேளுவேன். என்ன விட்டுட்டு போகாத." அப்படின்னு ஜூன் ஜூன் சொல்லிட்டு பின்னாடியே போறான். ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம். பியாச்சு போய் அவங்க அம்மா கிட்ட அதாவது லெட்டோவோட அம்மா, அப்பா வந்து ஊருக்கு போறாங்களாமா. ஸோ அவ தனியா தான் வீட்ல இருப்பேன்னு சொன்னா. ஸோ என்னையும் அவ ஸ்டே பண்ண கூப்பிடுறாம்மா. ஒரு 2 டேஸ் நான் போய் ஸ்டே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, "என்னது 2 நாளா?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்கறாங்க. "ஆமாம்மா அவ தனியா இருப்பேன்னு சொன்னா. அதனால தான் நானும் போறேன்." அப்படிங்கிற மாரி சியாச்சு கேட்டோனே, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பத்திரமா போயிட்டு வா." அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிர்றாங்க. இது கேட்டோனே சியாச்சுக்கு ஒரு மாரி ரொம்ப ஹாப்பி ஆயிருது. போய் அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுறா. ஸோ அப்படியே கட் பண்ணி இவ எங்க போறான்னா, லூசிய பார்க்க போறா. லூசிய ஆல்ரெடி பேக் பண்ணிட்டு வந்திருக்கான். "டேய் எல்லாமே எடுத்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எல்லாமே எடுத்துட்டேன்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லுவான். "சரி கேமரா எடுத்துட்டியா?" அப்படின்றதுக்கு, "எல்லாமே எடுத்துட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம லூசி சொல்ல ஆரம்பிச்சுறா. "சரி நீ இங்க வரப்போறது யாருக்கும் தெரியாது தானே?" அப்படின்னு சொன்னதுக்கு, "அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என் அம்மா, அப்பாக்கெல்லாம் நான் டூர் போறேன்னு தான் சொல்லியிருக்கேன். மத்தபடி அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது." அப்படின்றதுக்கு, வெரி குட் சூப்பர்." அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்ல ஆரம்பிச்சுறா. சரி நம்ம இங்கேருந்து போகலாம். யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு குட்டீஸுங்க கும்பலே இது எல்லாத்தையும் கேட்டுருதுங்க. "ஏய் இவங்க 2 பேரும் எங்கேயோ போறாங்க." அப்படின்னு அவங்கலாம் பேசிட்டு இருக்க, அவ சியாச் வந்துட்டு, "இங்க பாரு நம்ம 2 பேத்தையும் பார்த்துட்டாங்க. நீ அந்த பக்கம் போ. நான் இந்த பக்கம் போறேன்." அப்படின்றதுக்கு, "ஓகே." அப்படிங்கிற மாரி லூசி சொல்லிட்டு, இவகிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம புடுங்கி சாப்பிட்டு அவன் அப்படியே ஆப்போசிட்ல போயிருவான். ஆக்சுவலி இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட்க்கு நெறைய ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போறாங்க. ஸோ 2 டேஸ் ஸ்டே பண்ணி போறாங்க. ஸோ இப்படி போன பிறகு அங்க இருக்க இயற்கை எல்லாமே பார்த்து நம்ம சியாஜ் பயங்கரமா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க, லூசி ரசிச்சுட்டே இருப்பான். ஸோ அப்படியே ரொம்ப லேட் நைட் ஆனங்காட்டிக்கு அங்க ஒரு பாட்டியம்மா வீட்டுக்கு போறாங்க. ஸோ அங்க போய் இந்த மாரி ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. ஸோ நீ வேணா அங்க தங்கிக்கோமா அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அ சியாச் வந்துட்டு ஒரு ரூம் தான் இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுறான். ஸோ லூசி வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இங்க வெளியில பெஞ்ச் இருக்குல்ல நான் அங்க தூங்கிக்கிறேன். நீ வேணா உள்ள தூங்கிக்கோ சரியாஜு அப்படின்னு சொன்ன பிறகு ஓகேன்னு முடிவு பண்ணிடுறாங்க. நைட்டு லூசிக்கு தூக்கம் வராம கொசுக்கடியில இருப்பானா. ஸோ சியாச் வந்துட்டு என்னாச்சு இங்க ரொம்ப கொசு கடிக்குது அப்படின்னு இருக்கா. ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி இரு நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் சியாஜு அப்படின்னோனே, என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் ஸ்நாக்ஸ் ஏதோ கொண்டு வந்திருக்கான் போல அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு நான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு டபக்குன்னு கொண்டு வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவான். இத பார்த்தோனே சியாஜுக்கு, என்னது புக்ஸா படிக்கணுமா? அப்படிங்கிற மாரி, ஐயய்ய! இது எதுக்குடா எடுத்துட்டு வந்த? அப்படின்னதுக்கு, ஏய் இங்க பாரு டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட்க்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கு நீ ஒழுங்கா எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னோனே, சியாஜு ஐயோ! எனக்கு தூக்கம் வருது நான் போறேன் அப்படிம்பாளா, எங்க போற? உட்காந்து படி அப்படின்னு புடிச்சு அமத்தி உட்கார வச்சு சொல்லிக் குடுத்துட்டே இருப்பா. ஒரு கட்டத்துல சியாஜுக்கு தூக்கம் வந்து தூங்காம போயிருவாளா, இவனும் அந்த விசிறி இருக்குல்ல, அத வச்சு மண்ட மேல ஒரே ஒரு போடு போட்டு, ஏன் தூங்குற? ஒழுங்கு மரியாதையா படி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. டேய் இந்நேரத்துக்கு யாராவது படிப்பாங்களாடா? எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு இவளும் படிக்க ஆரம்பிச்சுருவா. ஒரு கட்டத்துல டேபிள்
மேலே படுத்து நல்லா தூங்கிருவா. ஸோ லூசி பார்த்துட்டு, புள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வைலாம் போத்தி விட்டு பார்த்துக்குவான். ஸோ கட் பண்ண அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. சியாச்சு காலையில எந்திரிச்சு வந்து, "அம்மா பாட்டிம்மா லூசி எங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அவன் கிச்சன்ல சமைச்சுட்டு இருப்பான். இவளு "என்னது லூசிக்கு சமைக்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவளுமே போயிட்டு, "டேய் உனக்கு உண்மையாலே சமைக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு "எனக்கு ஒண்ணு குட்றா" அப்படின்றதுக்கு லூசி வந்துட்டு, "அதெல்லாம் தர முடியாது. நீ தானே எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்ன. உனக்கு ஒண்ணும் தரமாட்டேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவளும் குட்றா குட்றான்னு சொல்லிட்டே இருக்க. லூசி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மாவு இருக்குல்ல, அத எடுத்து அவ மூஞ்சி மேலே தடவி விட்டுறா. "டேய் ஏன்டா அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தொரத்திக்கிட்டே போவாளா. சரின்னு ஒரு நாள் கோவிச்சுட்டு நிக்க, "லூசியா இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொண்டு வந்து குடுத்துருவான். ஸோ இப்படி குடுத்து முடிச்சுட்டு அவ கன்னத்துல அந்த மாவெல்லாம் துடைக்கலான்னு சொல்லிட்டு லூசி தொடச்சு விட்டுருக்கும்போது, சியாச்சு என்ன பண்ணுவா, அவ மாவ எடுத்து லூசி மேல அப்ப ஆரம்பிச்சுறா. ஸோ 2 பேரும் விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா அங்க இருக்க நெறைய ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. 2 நாள் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஸோ முடிச்சுட்டு அந்த மேனேஜ்மென்ட்க்கு தேவையான ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு வழியா இது அப்ளிகேஷனும் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம செங்லாங் இருக்கான்ல, அவனுமே அந்த இன்டர்வியூல பாஸ் ஆயிருந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம குட்டி பிசாச காட்டுறாங்க. ஸோ இது அவங்க அக்கா ரூமுக்கு வந்து அந்த டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதே அவங்க அம்மா கிட்ட காமிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்தோனே ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அவங்க பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, செங்லாங் வந்துட்டு என்னால டூர் கூட்டு போ முடியல. ஆனா இந்தாங்க எல்லாரும் காசு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காசு குடுத்துருப்பாங்களா. ஸோ நம்ம சியாஜு லூசிய கூட்டு வந்து, "இங்க பாரு உன்னால தான் நான் நல்லாவே பண்ணியிருக்கேன் அந்த இது ப்ராஜெக்ட். ஸோ உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ" அப்படின்றதுக்கு, "உண்மையாலுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அங்க பாருங்க எனக்கு அந்த முட்டாய், இந்த முட்டாய் வேணும். தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு, "பாட்டிம்மா எனக்கு அந்த முட்டாய் வாங்க குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சுறான். "ஏய் இவ்வளோத்தையும் கேட்காதடா, அளவா வாங்குடா" அப்படிங்கிற மாரி சியாஜு சொன்னோனே, "சரி சரி ரொம்ப இது பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு 2 லாலிபாப் எடுத்து ஒண்ணு நம்ம சியாஜு வாயிலே வச்சுட்டு, "இன்னொன்னு இவன் சாப்பிட்டு எனக்கு இதுவே போதும். எனக்கு ஒண்ணும் நீ அவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவாளா. போய் பார்த்தா அவங்க அம்மா ஆல்ரெடி அந்த ஃபார்ம் எடுத்து பார்த்துருப்பாங்க. "இது என்ன சியாஜு?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "அம்மா ஆக்சுவலி நான் சொல்றேம்மா என்னன்னு" சொல்லிட்டு இவளுமே பக்கத்தால உட்காந்துட்டு இருக்க. அவங்க அம்மா வந்துட்டு, "அதாவது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அக்கவுண்டன்சி எடுத்து படிச்சா தான் வேல்யூ இருக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, "நீங்க சொல்றது புரியுது" அப்படிங்கிற மாரி இவளும் பார்த்துட்டே இருக்க. "இங்க பாரு மத்த எந்த இத எடுத்தாலும் உனக்கு ஹோப் கிடையாதுடா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவளும் சொல்றா, "எனக்கு அது புடிக்கலம்மா. எனக்கு எது வருதுன்னு நான் இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிருவாங்க. ஸோ இவ அழுதுட்டு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடிருவா. ஸோ குட்டி பீசஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல வந்துட்டு, "இல்லம்மா நீங்க திட்டிட்டீங்க. அக்கா ரொம்ப ஃபீல் பண்றா. பட் அக்காக்கு என்ன வருதோ அதுதானே படிக்க முடியும்" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். "இங்க பாரு நீ ஒண்ணும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம்" அப்படிங்கிற மாரி இவங்க அம்மா குட்டி பீசஸே திட்டி விட்டுருது. ஸோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு, இவன் உட்காந்து நல்லா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்க. "ஏய் உனக்கு யார்றா இவ்ளோ ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்தா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாங்களா. "அதுவா ஒண்ணு அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொன்னு அக்கா வாங்கிட்டு வந்தா" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டே இருக்க. "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுவாப்பா அதாவது அக்கா வந்து டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட் எடுத்து படிக்கிறேன்னு சொன்னாளா, அதனால அம்மா புடிச்சு பயங்கரமா திட்டி விட்டாங்க. அதான் அவ அழுதுட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிடுவான். அவங்க அப்பாவும் போய், "சியாஜு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குனு அவள எந்திரிச்சு உட்காந்துக்குவாளா. "இந்த மாரி உனக்கு அப்பா இத நான் வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லி அவங்க அப்பா அத குடுத்துட்டு, "அம்மா ஏன் உனக்கு அக்கவுண்டன்சி வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இத கேட்டோனே சியாஜு, "இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு அக்கவுண்டன்சி எனக்கு நல்லா வருதுன்னே எனக்கு தோணல. ஆனா டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட் எனக்கு ரொம்ப நல்லா வருது. ஸோ மேபி நான் அத எடுத்து படிச்சா கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல நல்ல நிலைமைக்கு போயிருவேன்" அப்படிங்கிற மாரி இவ சொன்னோனே, "சரி அவ்வளவுதானே. நீ டிபார்ட்மெண்ட் மாற போற அவ்வளவுதானே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத படிக்க போற அவ்வளவுதானே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவாங்களா. இத கேட்டோனே சியாஜுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிரு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இங்க பாரு சியாஜு, நீ படிக்கிறது உனக்கு புடிச்சத படிச்சா நீ இன்னுமே நல்ல இடத்துக்கு போவ. எனக்கு அதுல ரொம்ப நல்லா நம்பிக்கை இருக்கு. ஸோ அக்கவுண்டன்சி இல்லன்னா நீ வேற எடுத்து படிக்கிற அவ்வளவுதானே. இதுல ஒண்ணுமே கிடையாது. நானும் சரி, அம்மாவும் சரி கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு" சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்தோனே சியாஜு, "இல்லம்மா நான் அக்கவுண்டன்சி எனக்கு வேண்டாம்மா" அப்படின்னு சியாஜு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு, "இங்க பாரு சியாஜு, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நானும் சரி, அப்பாவும் சரி உனக்கு அகைன்ஸ்ட்டா என்னைக்குமே இருக்க மாட்டோம். எல்லாரும் சொன்னாங்க அக்கவுண்டன்சி எடுத்து படிச்சா ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிடலான்னு. அதனால தான் உன்ன அத படிக்க சொன்னோம். மத்தபடி உனக்கு அது புடிக்கல, வரலங்கும்போது நம்ம வேற எதுவும் ஆப்ஷனே கிடையாது. ஸோ உனக்கு என்ன நல்லா வருதோ அத நீ படி" அப்படின்னு சொன்னதுக்கு, "நீங்க என் மேல கோவம் ஒண்ணும் கிடையாதுல்ல" அப்படிங்கிற மாரி சியாஜு சொன்னதுக்கு, "உன் மேல கண்டிப்பா கோவம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இந்த காச வச்சு நீ உன் டிபார்ட்மெண்ட்ட சேஞ்ச் பண்ணி நீ ரொம்ப நல்லா படி. ஸோ நீ போய் தங்கியிருந்து படி. எனக்கும் நீ நல்லா இருந்தா நீ ஹேப்பியா இருந்தாலே எனக்கு போதும்" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி மோர் தென் பேரண்ட்ஸ் இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. எனக்கு என்ன புடிச்சிருக்குன்னே கேட்க தயாராவே இல்ல. "இங்க பாரு டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், கலெக்டர் ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சில பேர் கவர்ன்மென்ட் எக்ஸாம் படி அப்படிங்கிற மாரி அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றாங்களே தவிர, அந்த குழந்தை என்ன படிக்க ஆசைப்படுறதுன்னு கேட்கிற ஒரு பேரண்ட்ஸ் கிடையவே கிடையாது. மேபி இந்த மாரி பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மேபி உங்க குழந்தைங்ககிட்ட போய் கேளுங்க. உனக்கு என்ன படிக்கணும் அப்படியாவது காலேஜ் போற பசங்க யாரா இருந்தாங்கன்னா கேளுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அப்படியே கட் பண்ண அடுத்த நாளே ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம சியாஜு சாமியெல்லாம் கும்பிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா, அவளோட பேர் அங்க இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஸோ ஒரு மாரி சோகமா வருவாளா, லூஸ் இருந்துட்டு, "ஆமா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுல என் பேரே இல்ல" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லுவான். "போச்சு நான் ஃபெயில்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "சியாஜு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இவ்வளோ நேரம் பார்த்தியல்ல, அது வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். உன்னோட டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். இவளுக்கு அப்ப தான் ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்ப்பா. ஸோ போய் பார்த்தா அவளோட பேர் அதுல 7த்தாவே இருக்கும். ஸோ பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிருவா. "லூசி எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் லூசிய டைட்டா ஹக் பண்ணி, "நான் இந்த மாரி மிஸ் ஆயிட்டேன் லூசி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைட்டா ஹக் பண்ணி அப்படியே அவன் தூக்கிட்டு சுத்துவான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது.
ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா. பாய்.